கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தேவ செய்திக்கென்று நாம் எடுத்திருக்கிற ஒரு வேத பகுதி சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தாவீது தன்னோட அனுபவத்தில் இதை சொல்றார். எது நடந்தாலும் சரி, கடவுள் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்தை கொண்டு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். மாதானா அம்மா தாய், பிதானா அப்பா தகப்பன், குரு அப்படின்னா ஆசாரியன் ஆசிரியர் போதிக்கிறவன், அப்புறம் தெய்வம் கடவுள். மாதா பிதா குரு தெய்வம், இதை வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அந்த வரிசை எப்படி வந்தது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாய் மாதா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு குழந்தை பருவத்துல இழக்கக்கூடாத ஒரு உறவு அப்படின்னா அது தாய் நிறுவனம். அம்மாவை இழக்கக்கூடாது. ஏன்னா அம்மா அவ்வளவு கண்ணை இமைகாப்பது போல தன்னோட குழந்தையை பராமரிப்பார். குழந்தையை பராமரிக்கிறதுக்கு அம்மா மாதிரி யாரும் இருக்க முடியாது. ஏன்னா தன்னுடைய குழந்தை தன்னுடைய ரத்தத்தை உதிரமாக்கி, தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி, தன்னுடைய ரத்தத்தை அன்பாக்கி, தன்னுடைய ரத்தத்தை அரவணைப்பாக்கி, இப்படியெல்லாம் தன்னுடைய குழந்தையை இந்த உலகத்தில் வளர்ப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்யறதுக்கு துணிந்து செய்யக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது அம்மா. அதுதான் தாய். எந்த சூழ்நிலையிலுமே ஒரு அம்மா தன்னுடைய மகனை குற்றவாளியா பார்க்கவே மாட்டாங்க. எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி, என்னுடைய மகன் தெரியாம செஞ்சுட்டா பாவம்னு தான் சொல்லுவாளே தவிர, இல்லை என் மகன் செஞ்சது சரிதான், அவனை நீங்க தண்டனை கொடுக்க அவனுக்கு எந்த தாயும் சொல்லணும். ஒருவேளை அவன் தவறு செஞ்சு அவனுடைய தண்டனை நிரூபிக்கப்பட்டாலும் கூட இந்த தாய் போது கருணை மனு போட்டு எப்படியாவது என் மகனுக்கு தண்டனையை குறைச்சு கொடுங்க, அவன் சீக்கிரமா வெளியே வரணும் அப்படிங்கிற போராட்டத்தில் இறங்குவாளே தவிர, மனமுகந்து தன்னுடைய மகன் தண்டிக்கப்படுவதை எந்த தாயுமே ஒத்துக்க மாட்டான். தப்பே செஞ்சிருந்தாங்க. ஏன்னா தன் குழந்தை, தன் கர்ப்ப பிறப்பு, தன் ரத்தத்தை எல்லாம் பாழாக்கி குடிச்சவன், தொப்புள் பிடி உறவு ஒரு நாள் விட்டு கொடுப்பான். இது தாய் உறவு. உங்களுக்கு அதாவது குழந்தைக்கு பசிச்சதுன்னா அம்மாவுக்கு மார்புல பால் சுரக்கணும். அந்த பால் சுரக்கிறத பார்த்து ஐயோ என் குழந்தை பசியில் அழுதுக்கிறாளேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து பால் கொடுப்பாங்க. இதுதான் அம்மாங்கிற உறவு. அடுத்தது அப்பா பிதா. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த அம்மாவை உள்வாங்கினவர், அம்மாவை முழுசா தனக்குள்ள உள்வாங்கி, அம்மா இந்த உலகத்துல அம்மா தன்னுடைய குழந்தைக்காக எதையெல்லாம் செய்யணும்னு நினைச்சாங்களோ அதையும் செய்யக்கூடியவர் தான். ஒரு கவிஞன் சொல்றா, என்னன்னு, மீசை தாடி வைத்திருந்த என் தாய், அவங்கள எனக்கு ஒரு அம்மா மாதிரி அப்படின்னு அப்பாவை சொல்றாங்க. இந்த உலகத்துல நீங்க எத்தனை முறை தோத்து போனீங்களாலும் சரி,
அடுத்த கட்டத்திற்கு உங்களை தைரியப்படுத்தி அனுப்புறது அப்பா. பரிசீலனை தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா பரவாயில்ல, இன்னொரு முறை எழுதி சொல்லுங்க. ஒரு தொழிலில் நீங்கள் நஷ்டப்பட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த நஷ்டம் அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்த அப்பாவுக்கு தான் அவ்வளோ நஷ்டம். அதை சம்பாதிப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு, அந்த செல்வத்தை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தெரியுமா அப்பா? ஆனால் மகனுடைய கண்ணீர், அவன் அந்த தொழிலையோ அந்த வியாபாரத்திலையோ அவன் தோல்வி அடைந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறப்ப அப்பா தான் சம்பாதிச்சதையெல்லாம் மறந்துடுவார், தன்னுடைய பாடுகளையெல்லாம் மறந்துடுவார், தன்னுடைய வேதனையும் துக்கத்தையும் மற்றவர் சொல்லுவாரு, பரவாயில்ல விடு, அடுத்த முறை ஜெயிக்கலாம்டா, அடுத்த முறை சம்பாதிச்சுக்கலாம், பின்ன உனக்கு என்ன வயசாயிடுச்சா, இப்போ சம்பாதி அப்படின்னு சொல்லி அவனை தைரியப்படுத்தி ஊக்கப்படுத்தி அனுப்பி விடுறான். ஏன்னா நம்ம சோர்ந்து போய் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. இன்னமும் நான் கஷ்டப்படுறேன்டா, நான் இருக்கிறது உனக்கு, நீ பேசாம வீட்டுக்கு தான் சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு, உனக்கு எப்போ வேலைக்கு போகணும்னு தோணுதோ அப்போ போ, வீணா கஷ்டப்பட்டு மன உளைச்சல் இருக்காது, தைரியமாக அம்மாவை கூப்பிடுவாங்க, ஏய் அவனுக்கு சாப்பாடு கொடு, அவனுக்கு நல்லா சாப்பிட நல்லா தூங்கிட்டான்னு இருப்பாரு. வெளியே போயிட்டா கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அம்மாவை கூப்பிட்டு என்ன அவன் சாப்பிட்டானா படுத்துனானா, அவன் ஏதாவது மனசு போட்டு குழப்பிட்டு இருக்க போகிறான், பத்திரமா அவனை பார்த்துக்க, அவன் வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போகிறான், அவனுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம பரவாயில்ல விடு, வீட்டு மேலே லோன் வாங்கினா கிடக்குது, வண்டி மேலே லோன் வாங்கினா கிடக்குது, இன்னும் நான் சம்பாதிச்சுருக்கிறேன், நான் கடன் வாங்கி அவனுக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்குறேன், அதனால் அவனை தைரியமாக இருக்குன்னு சொல்லி ஆறுதல், ஒரு தேற்றுதல், அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்வதற்கான தைரியம், இதை யார் கொடுப்பானா அப்பா. அவதான் தகப்பன். நீ ரொம்ப பாரம் சுமந்து இருக்கிறியா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறியா, நீ சோர்ந்து போகாத, நீ அழுகாத, நான் இருக்கிறவன் என்று தைரியத்தை கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்பா. ஏன்னா எந்த விதத்திலையும் தன்னுடைய மகன் சோர்ந்து போயிருக்க, அவன் தன்னை இழந்து போயிடக்கூடாது, தன்னிடத்துல ஒன்றும் இல்லை, நம்மளால முடியாதுங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர் தான் அப்பா. அடுத்தது குரு. குருன்னா யாருன்னா கற்றுக் கொடுக்கிறவர், நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர். அவர் யாருன்னா அப்பாவையும் அம்மாவையும் உருவாக்குறவர். இது அவங்களுக்கு ஆசிரியரா அவங்க தன்னை அர்ப்பணிக்கிற போதே அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். கடவுள் சொல்வார், சிலருக்கு போதிக்கிற ஞானத்தை கடவுள் கொடுப்பார். இன்னைக்கு இருக்கிற பயிற்சி பண்ணி படிச்சுக்கிற ஆசிரியர்கள் சொல்லல, அவங்க சில நேரங்களில் சுயநலமாக நடந்துக்கிறாங்க. ஆனா கடவுளுடைய வரங்களை சிலருக்கு ஞானத்தை போதிக்கிற வரம் என்று வேதத்தில் இருக்கு. அப்படி ஞானத்தை போதிக்கிற வரத்தை பெற்றிருக்கிற ஒரு ஆசிரியர், அவரு அப்பாவையும் அம்மாவையும் உள்வாங்கணும். அவரிடத்துல கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மாணவன் எப்படி இருக்குன்னு நினைப்பாங்க. அவன் நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நான் தினமும் காலையில் குளிக்கணும், அவன் ஆரோக்கியமா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது ஒரு தாயா இருப்பாங்க. அவன் நல்லா இருக்கணும், அவன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு தாயை போல நடந்துக்கிறான். அதுக்கு அடுத்தது அவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் தன்னை இழந்துடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் அவன் தைரியம் இழந்துடக்கூடாது. நல்லா படி, நீ படிச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், நீ படிச்சுன்னா அடுத்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர முடியும். ஒரு தகப்பன் தன்னுடைய மகன், அதாவது எங்கேயாவது வெளியே போறப்போ ஒரு ஜீப் வந்து நிற்கிறது, ஒரு அரசு அதிகாரி நிற்கிறப்போ அந்த தகப்பன் நினைப்பாரு, என்னுடைய மகனும் ஒரு நாளைக்கு இது போல ஒரு அதிகாரியாக வந்து நிற்பான், ஏன்னா நான் அவனை படிக்க வைக்கிறேன், அவனுக்காக நான் எல்லாவற்றையும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதனால அவன் ஒரு அதிகாரியாக வந்து நிற்பான் அப்படிங்கிற அந்த கனவு இருக்குங்களா, அந்த கனவை நினைவாக்குவதற்காக தகப்பன் தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணிக்கிறார் அப்படின்னா, அதைய வந்து ஆசிரியர் சொல்லுவார், உங்க அப்பாவுடைய கனவை நீ நிறைவேற்று, உங்க அப்பா வந்து உன்னை ஒரு அதிகாரியா பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அப்ப நீ இதை கற்றுக்கொண்டால் தான் அடுத்த நிலைமைக்கு போக முடியும். இந்த அறிவும் இந்த ஞானமும் உனக்குள்ள இருந்தால் தான் நீ வந்து எங்க போக முடியும், அடுத்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடியும்னு ஞானத்தை போதிக்கு அம்மாவை போல அன்பு காட்டி அப்பா
நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் யாருன்னா அம்மாவையும் அப்பாவையும் ஆசிரியரையும் உள்வாங்கினார், மாதாவையும் பிதாவையும் குருவையும் உள்வாங்கினார். கடவுள் சொல்றாரு வேதத்துல, நீ ஒன்றும் கவலைப்பட, நான் உன்னை முழங்காலிலே வைத்து தாளாட்டுவேன், நீயும் என் மார்பிலே பால் குடிப்பாய். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். தாயா சொல்றாங்க, ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், நீயோ என் மார்பிலே பால் குடிப்பாய், நான் உன்னை என் முழங்காலில் வைத்து தாளாட்டுவேன் அப்படின்னு சொல்றார். ஒரு தாய், அவருக்குள்ள தாய் அன்பு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தாயின் அன்பு இருக்கு. அடுத்தது, நீ ரொம்ப கஷ்டப்படுறியா, நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறியா, உனக்கு ஆறுதல் இல்லையா, நான் உனக்கு ஆறுதல் இருக்கிறேன், நீ தைரியமா, எதுலையும் நீ சோர்ந்து போயிடாது. எந்த காலகட்டத்திலையும் என்ன ஆகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நீ அதிகமா சுமை சுமந்து நீ வாரத்தோட இருக்கிறியா, இந்த பாரத்தை என்ன இருக்கிறேன், நான் சுமக்கிறேன், உன்னுடைய பாரத்தை நான் சுமக்கிறேன், உன்னுடைய துக்கத்தையும் கஷ்டத்தையும் நான் சுமக்கிறேன், உன்னுடைய சோர்வுகளுக்கு என்ன காரணம் அதை எங்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், நீ நல்லா இரு, நீ நல்லா ஆரோக்கியமான சுறுசுறுப்பாயிரு, அடுத்த நிலை என்ன அப்படிங்கிறது நீ தைரியமா செய்ய, இது போய் போது நான் பார்த்துக்கிறேன், நீ உனக்கு இழப்பு ஏற்பட்டுச்சா அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத என்கிற அந்த தைரியத்தை ஊட்டுகிற தகப்பனாய் கடவுள். அதான் சொல்றேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நீங்க வருத்தப்படுறீங்க, பாரம் சுமந்துறீங்க, இளைப்பாறுதல் இல்லையா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்களுடைய பாரத்தை நான் சுமக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க, ஓய்வெடுங்க. ஒரு தகப்பனாய் அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது, கண்ணின் மீது கண்ணை வைத்து உனக்கு போதிப்பார். போதனை செய்கிற என்ன போதனை அப்படின்னா, நம்மை நல்வழிப்படுத்துகிற போதனை, நன்னெறியிலே நாம் நடக்கக்கூடிய போதனை. எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எதுவெல்லாம் நாம் செய்கிற போது அது நமக்கு நன்மையானதாக முடியும், எதையெல்லாம் நாம் செய்கிற போது அது நமக்கு தீமையானதாக வரும். யாரிடத்தில் நம்ம பழகணும், யாரிடத்தில் பழகக்கூடாது, யார் மேல அன்பு செலுத்தணும், யாருக்கு நம்ம விலகி நிற்கணும், யாருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், யாருக்கு கீழ்ப்படிக்கணும் என்கிற போதனைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு குருவாக ஆண்டவர், என்கிற நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு குருவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கு. நீங்க இயேசு கிறிஸ்துவின் போதனை எல்லாம் வாசிக்கலாம். எளிமையா இருங்க, இரக்கமுள்ளவர்களாக இருங்க, சமாதானம் பண்ணுறவர்களாக இருங்க, அன்பு செலுத்துறவர்களாக இருங்க, உங்கள் மீது நீங்க அன்பு செலுத்துற மாதிரி பிறர் மீது அன்பு செலுத்துங்க, மனித நேயத்தோடு நீங்க வாழணும் என்கிற போதனைகளை நமக்கு கொடுக்கிற ஒரு குருவாக அவர் இருக்கிறார். அப்ப அம்மா, அப்பா, ஆசிரியர், மாதா, பிதா, குரு, இந்த மூன்றையும் உள்ளடக்கி உள்வாங்கி நம் மீது அக்கறை கொண்டவராய் இருக்கிறவர் தான் நம்முடைய தெய்வம், கடவுள் இயேசு. அன்பானவர்களே, இப்படிப்பட்டவரை ருசித்துத்தான் இந்த தாவீது சொல்றார். என்ன சொல்றாரு? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து. அப்பாவும் அம்மாவும் இல்லையா, கைவிட்டாங்களா? அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, ஆசிரியர் இல்லையா, ஒன்றும் கவலைப்படாது, நான் இருக்கிறேன், நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன், நான் உன்னை அரவணைக்கிறேன், நான் உன் மீது அன்பு செலுத்துறேன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகன், நீ நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ அன்பானவர்களே, எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய தேவன். மாதா, பிதா, குரு மூவரையும் உள்வாங்கிய ஒரு கடவுள். அவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலை கொள்ளாது, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். அப்ப நமக்கு என்ன கவலை? நம்ம உண்மையா, உத்தமமா,
கடவுளுக்கு பயந்தவர்களா நம்ம வாழ்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை? எப்பொழுது நமக்கு பிரச்சனை வருதுன்னா, நாம கடவுளை விட்டு விலகி உலக வாழ்க்கைக்குள்ள போய் நம்ம இந்த இந்த போதனைகளையெல்லாம் விட்டு விலகி போறப்ப தான் நமக்கு பிரச்சனை ஏற்படும். அப்போ ஒரு குருவா, ஒரு தகப்பனா, ஒரு தாயா ஆண்டவனை மீது அன்பு செலுத்தி நம்மை நல்வழிப்படுத்துகிற போது அந்த வழியை விட்டு விலகிறோம்னா நமக்கு பிரச்சனை ஏற்படும். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு தாயாய், தகப்பனாய், குருவாய், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறப்ப நாம இந்த உலகத்துல ஜெயிக்கிறவர்களா இருக்க முடியும், வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு அதிகபட்சமா இந்த உலகத்துல எது அதிகபட்சம் அப்படின்னா ஒருத்தர் உயிரை கொடுக்கிறது. அப்ப தாய் இந்த உலகத்துல நமக்கு உயிரை கொடுத்து நம்ம கொண்டு வந்தார். தகப்பன் தன் உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றுறாரு. ஆசிரியர் தன் உயிரை கொடுத்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. ஆனா நம்முடைய ஆண்டவரும் தன் ஜீவனையே நமக்கு, தன் வாழ்நாளையே நமக்கு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார். தன்னுடைய அழகை கொடுத்தார், தன்னுடைய இளமையை கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்து இவர்கள் மூவரையும் உருவாக்கி அவர்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற ஒரு தேவை நம்மோடு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த வேத வசனங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு மாதாவும் பிதாவும் குருவுமாய் இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் இந்த உலகத்திலே தவறான வழியிலே பயணித்துக் கொண்டிருந்தாலும் நீர் எங்களை அடித்து திருத்தி நல்வழிப்படுத்தி ஒரு அம்மாவை போல எங்கள் மீது அன்பு செலுத்தி, ஒரு அப்பாவை போல எங்கள் மீது அக்கறை கொண்டு, ஒரு குருவை போல நீர் எங்களுக்கு நன்மையானதை போதித்து நீரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையும் உங்களுடைய வசனங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாருங்கள். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தும். உங்களுடைய வசனங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை நல்வழிப்படுத்தும். நீர் வாழ்ந்து காண்பித்திருக்கிற அந்த வாழ்க்கையின் அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு தயவு பாருங்கள். தொடர்ந்து ஒரு கிருபையும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய வசனங்கள் எங்களை வழிநடத்தும். இரட்சகராம் இயேசு